पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटतुरैवार्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। அன்பர்களே வணக்கம். நாம் இப்பொழுது திருவேங்கடத்து எம்பெருமானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 560வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இது ஊர்த்வன் என்ற திருநாமம். ஊர்த்வன்னா உயர்ந்தவன் அர்த்தம். உயர்ந்தவன் யாரு? ஒரு பெரிய கோஷ்டி, வேதபாராயண கோஷ்டி. அந்த வேதபாராயண கோஷ்டியை ஒருத்தர் விழுந்து வணங்குறார். விழுந்து வணங்கும் பொழுது வேதபாராயண கோஷ்டியில் நடுநாயகமாக இருக்கார் ஒரு பெரியவர், அவருடைய சீடர். அவர் விழுந்து வணங்குறார். வணங்கி முடிஞ்ச உடனே எழுந்தார். எழுந்து தன்னுடைய காதுக்கு பக்கத்தில் 2 கையை வைத்து கொண்டு அபிவாதையே என்று அபிவாதனம் பண்ணினார். இது ஒரு வழக்கம் பார்த்துருப்பீங்க. வேதம் படிக்கிற பிள்ளையாண்டான் தான் யார், எந்த வேதம் படிக்கிறான்னு பெரியவங்களை பார்த்து சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிக்கும். அது ஒரு ஆள் இண்டிவிஜுவலாக விழுந்து வணங்கினா தான் உண்டு. துறவிக்கு வணக்கம் செலுத்தினா கிடையாது. துறவிக்கிட்ட நம்ம அறிமுகப்படுத்தக்கூடாது. ஏன்னா அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவர்கிட்ட நம்ம அறிமுகப்படுத்தி என்கிட்ட $20,000 இருக்குன்னா உங்கள் தரட்டமானு கேட்டால் அவர் சபலப்பட்டு அவர் நரகத்துக்கு போயிடுவார். அதனால் துறவிகள்கிட்ட அறிமுகம் கிடையாது. கிரகஸ்தவரான பெரியவர்களை, குருதேவரை, தாய் தந்தையெல்லாம் வணங்கும் பொழுது இப்படி வணங்கணும். இவர் பெயரை சொல்லி கோத்திரத்தை சொல்லி வணங்கணும். அவர்களை திருப்பி ஆசீர்வாதம் பண்ணணும். கிருஷ்ண சர்மா நாம அகமஸ்மி போகோ என்று இவர் சொல்லி கொடுத்த பிற்பாடு அவர் திருப்பி ரெசிப்ரோகேட் பண்ணணும். ஆயுஷ்மான் பவ சௌமிய கிருஷ்ண சர்மா என்று 3 மாத்திரை நீட்டி சொல்லணும். இப்படி யாருக்கு ஆசீர்வாதம் பண்ண தெரிகிறதோ அவர்களுக்குத்தான் இந்த சொல்லு அபிவாதனத்தை என்கிறார் மனு. சத்யுநாபிநந்தனேகாய பிரத்யபிநந்தனம் ந ஜானியா தின்றார்கள். இது ஒரு முறை இருக்குது. அவன் பெயரை சொல்லும்பொழுது நீட்டி ஆயுஷ்மான் பவ சௌமிய கிருஷ்ண சர்மா. ஏன் நீட்டுனா அவ்வளோ நீண்ட நாள் அந்த பையன் வாழணுமா. இது ஒரு முறை. இது தனியாக ஒருத்தருக்கு இண்டிவிஜுவலாக வணக்கும் பொழுது தான் இந்த அறிமுக அபிவாதி. குரூப்பாக போகிறவங்க கோஷ்டியாக போனால் விழுந்து வணங்கிட்டு வர வேண்டியதுதான். காஷாயம் கட்டிய சாமியாரை கண்டாலும் விழுந்து வணங்க வேண்டியதுதான்.
அந்த கோஷ்டியில் அத்தனை பேர் வந்திருக்கா வேதம் படிச்சவங்க. இந்த ஆள் விழுந்து வணங்கி அபிவாதியை பண்ணினான். அதுக்குள்ளே ஒருத்தர் நிறுத்தலாம் கிடையாது அப்படின்னார். அவன் குழம்பிட்டான், அபிவாதி பண்ணிட்டு போயிட்டான். அப்புறம் அவர் கேட்டார், நீ தானே அவருக்கு குரு, அவன் பண்ணுறச்சே பேசாமல் இருக்கே, தடுக்க வேண்டாம், தப்புடா பண்ணக்கூடாதுன்னு ஏன் அவனுக்கு சொல்லித்தரலன்னு கேட்டார். இந்த பாரு, அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டா அப்புறம் அவன் சிஷ்யன் நம்ம குருன்னு எப்படியா இருக்குது? அப்படியே கொஞ்சம் சொல்லாமல் தான் வைக்கணும். நிறைய பார்க்கலாம். பார்த்தீங்களா எப்படி சில பேர் இருக்காங்க, ஒரு ஆள் தன் லெவலுக்கு வந்துடக்கூடாது, கீழே இருக்கணும். அதுதான் சில அரசியல்வாதிகள் சொல்கிறாங்க, ஹிந்தி படிக்கக்கூடாது, சின்ன குழந்தைக்கு இருமொழி கொள்கை தான் நல்லது, மும்மொழி கொள்கையை தலையில் போட்டால் கெட்டு போயிடும், அதனால் நாங்கள் படிக்க மாட்டோம், படிக்கக்கூடாது, எங்கள் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் வைக்க மாட்டோங்கிறாங்க. ஆனால் அவங்க வீட்டு பிள்ளைங்களை மட்டும் நல்லா படிக்க வச்சுடுறாங்க. ஏன் அப்படி செய்கிறாங்கன்னா, நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு தெரிஞ்சு மேலே வரணும், இன்னொருத்தர் இதுக்கு போட்டியாக வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக செய்கிறாங்க. இது ஒரு விதமான அரசியல் என்று சிலர் சொல்கிறார்கள். அது உண்மை யாருக்குண்டா, நம்ம இதுக்கு அரசியல், நாம் தான் திருவேங்கமணியான் திருநாம வைபவத்தை சொல்கிறோம். ஆக மொத்தத்தில் யாருமே தன்னை விட உயர்ந்த நிலைக்கு ஒருத்தர் போகக்கூடாது என்று எண்ணுவார்கள். அவெல்லாம் அதமர்கள், தாழ்ந்தவர்கள். ஆனால் எங்கள் அப்பன் திருவேங்கடமணியன் என்ன பண்ணுவான், தன்மை பருத்தி தன்னை போன்றவனாக ஆக்கித்தான் சந்தோஷப்படுவான் ஒருத்தன். அவன்கிட்ட வரவனுக்கு அவன் எப்படி இருக்கானோ அந்த மாதிரி தன்மையை கொடுத்தா தான் திருவேங்கடமணியான் திருப்தி அடையும். அவனை மேன்மேலும் தூக்கி விட்டுட்டே இருப்பான். அவன் தன்னை விட உயர்ந்தவன் என்ற பெயர் வந்தால் இன்னும் சந்தோஷம். நல்ல குரு அப்படித்தான் நினைப்பார். புத்திராதி சேத் பராபவம், நல்ல அப்பா எப்படி நினைப்பார், தன் பிள்ளை தன்னை விட பெரிய பண்டிதன் உலகம் சொல்லும். அது பெரிய பாக்கியம், எல்லாருக்கும் கிடைக்காது. அது வாத்தியார் பிள்ளை மக்குங்கிறாள், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. திருவேங்கடமுடியானை இந்த எண்ணத்தில் தான் எல்லாரையும் தன்னை போல ஆக்குறான். வைகுண்டம் போயிட்டா எல்லாருக்கும் சங்கு சக்கரமாக 4 கையான், அப்புறம் போலவே மார்பிள் மட்டும் லட்சியம் இருக்க மாட்டான், அதோடு தான் வித்தியாசங்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் ஆகையினால அந்த பெரும் மனப்பான்மையோடு கீழ்த்தரமான எண்ணம் இல்லாமல் தன்னை போல மற்றவன் ஆயிடக்கூடாது, அப்படியே அவன் ஒருபடி கீழே இருக்கணுங்கிற எண்ணாத பெருமான். தன்னை அண்டி வந்த சுக்ரீவன் அவனுக்கு ராஜ்யம் கொடுத்தான். எனக்கே ராஜ்யம் இல்லை, உனக்கு என்னடா இப்போ ராஜ்யம், சீதையை கண்டுபிடிச்சி வனவாசம் முடிஞ்ச அப்புறம் பண்ணிக்கோன்னு சொல்லலை. அவனும் அவன் மனைவியும் கொம்மாளம் அடித்ததை பார்த்து மகிழ்ந்தான், கேட்டு மகிழ்ந்தான். ஆமாம், ரிஷமுக பருவத்தில் குகையில் இருக்கான் பெருமான். அங்கே கிழக்கிந்தியில் கச்சேரி, பாட்டு கச்சேரி, டான்ஸ் நடக்கிறது. துரியோதன ஒரு கோப்பையில் என் குடியிருப்புன்னு ஆனந்தமாக பாடின்னு இருக்கான். அதெல்லாம் காதில் விடுறது, அனுபவிக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறான் பகவான். பாவி, நான் கஷ்டப்படுறேன், இவன் ஜாலியாக இருக்கான்னு நினைக்கல. அதே மாதிரி விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினான். அப்போ தான் ஃபீவரே போச்சான் அவனுக்கு. அது வரைக்கும் ஒரு டென்ஷன் இருந்தான். விபீஷன் அவனை சம்மதித்து விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும். நானே இன்னும் பட்டாபிஷேகம் விபீஷன் உனக்கு என்ன அவசரம்னு சொல்லலை. அது எம்பெருமானுடைய உயர்ந்த தன்மை. அதெல்லாம் அவனை ஊர்த்வன் என்று சொல்கிறார். எனக்கே இவ்வளோ சம்பாவனையில் உனக்கான்னு கேட்டார் ஒரு குரு. அந்த சிஷ்யன் சொன்னான், எனக்கு 10,000 கொடுத்துருக்காங்கன்னா உங்கள்கிட்ட பாஸ்யம் தானே கொடுத்துருக்காங்க, அதனால் இதுவும் உங்கள் பெருமை தானேன்னா. பெருமை தான் துட்டை இங்கே வச்சுட்டார் உடனே அவர். தன்னை விட உன் வயதில் எனக்கு கொடுக்கல, உனக்கு கொடுத்துருக்காங்களே, இப்படியெல்லாம் பொறாமைப்படக்கூடாது. தன்னுடைய சிஷ்யனுக்கும் தன்னை அண்டினவனுக்கும் பெருமை சேர சேர தன் பெருமை தான் அது என்று சந்தோஷப்படக்கூடியவன் தான் ஊர்த்வன். அப்படி ஊர்த்வனாக இருப்பதனால என் அப்பன் திருவேங்கடமுடியானுக்கு ஊர்த்வன் என்றே ஒரு திருநாமத்தை நாரதர் சூட்டி சொல்கிறார். இதற்கு பின்னணியான ஸ்லோகத்தை கேளுங்கள். ஊர்த்வ உன்னதோ சதாரதோ நதே ஊர்த்வபூதரே வசன் பிரதர்ஷயன் ஊர்த்வபாவமாத்மன பிரபுர்மகான் ஊர்த்வநாமதஸ்ததோ விராஜதே
தான் ஊர்துவன் உயர்ந்தவன் என்பதை காண்பித்து கொண்டே இருக்கானான். அதுக்காகத்தான் உயர்ந்த இடத்துல இருக்கான். திருமலையில் இருக்கான், மலையில். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்வார், இந்த ஒண்டி பொருளெல்லாம் குடியிருக்கக்கூடாது. அவருடைய கொள்கை என்னென்னா, அப்படி ஒண்டி பொருள் குடியிருந்தால் மனசே குறுகி போயிடும். விசாலமான இடத்துல குடியிருந்தால் விசாலமான மனசு. அந்த மாதிரி உயர்ந்த இடத்துல இருந்தால் உயர்ந்த எண்ணங்கள் வரும். அந்த உயர்ந்த எண்ணத்தினுடைய முக்கியமான பிரதிபலிப்பு எங்கே இருக்குது? தன்கிட்ட இருக்கிறவன் தன்னை விட உயர்ந்தவனாக வரும். அண்மையில் நம்ம கிரிக்கெட்டர் ஸ்ரீகாந்தை பற்றி சொன்னார் ஒருத்தர், கேட்பதற்கு இனிமையான வார்த்தை. அவர் வீட்டில் 20 வேலைக்காரங்க இருக்காங்களாம். யார்? நம்ம கிரிக்கெட் ஸ்ரீகாந்த் வீட்டில். எனக்கும் தெரியும், அவர் மட்டும் ரொம்ப பிரியமானவர் தான். ஸ்ரீகாந்த் அப்படி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு டெய்ரியில். அந்த ஸ்ரீகாந்த் வீட்டில் 20 பேராம். அவர்கள்லாம் அவங்க வீட்டு எடுபடியால் வேலைக்கு வந்தாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் கடைசி தலைமுறையாக அந்த வேலை செய்யணும். உங்கள் பிள்ளைகள்லாம் படித்து மேலிடத்துக்கு போகணும். படிக்க வச்சு அமெரிக்கா, ஆஸ்திரேலியா அனுப்பிச்சி விட்டார் அவங்களை. அதனால் அந்த குடும்பத்தில் இருக்க அவங்கெல்லாம் போக மாட்டேங்கிறாங்க, உங்கள்கிட்டே இருக்கோம் சார். இந்த மாதிரி ஒரு தன்மையை ஸ்ரீகாந்துக்கு வந்தோன்னா அதுவும் ஸ்ரீனிவாசனுடைய அருள் தான். அப்பேற்பட்ட எம்பெருமான் ஊர்துவன் என்று அவனுக்கு திருநாமத்தை சூட்டி நாரதர் மகிழ்கிறார். இதற்கு தமிழ், மேலே பதமேற வழிகாட்டும் மாலே, தொண்டைமானாகி மகிழ் மாலே, உயர்ந்தோன் ஊர்தன் என்னும் பெயருக்குரிய பெரிய நாமே. இது திருவேங்கடமுடியானுக்கு பணிவிடை ஆதியில் செய்தவர்கள். எம்பெருமான் புத்தில் வாழ்ந்த காலத்தில் புத்துக்கு பக்கத்தில் மண் சுவர்னால கோயில் கட்டி அவருக்கு மாலையெல்லாம் கட்டினான். பாண்டிய நாட்டிலிருந்து வந்திருந்த பக்தர் ஒருத்தர் கோபி பட்டர் என்கிற வைகானசர் பூஜை பண்ணார். அப்படி தனக்கு பணிவிடை செய்தவனுக்கு திருவேங்கடம் தொண்டைமான் சக்கரவர்த்தியாக பிறக்கும் வாய்ப்பை கொடுத்தான். பின்னாடி அவனே இவருக்கு எம்பெருமானுக்கு தங்கத்தில் விமானம் பண்ணினான். ஆனந்த விமானத்தில் இன்னும் பெருமாள் காட்சி தரும். அப்படி தன் அடியார்களை மேலே மேலே உயர்த்துபவன் அந்த ஊர்துவனான திருமான். எங்கே அவன் அருளை பெற என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். ஊர்த்வாய நமகா, நமோ வெங்கடேசாய, வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.